அதிகாலையில் இருக்கும் மருத்துவம் தெரியுமா? எதிர்ப்பு சக்தி தன்னாலே கிடைக்குது. இந்த நேரத்தை விட்டுடாதீங்க. அதிகாலை வேலை சாதாரணமாக கடந்து போகும் நேரம் அல்ல. இயற்கை மனித உடலுக்காக ரகசியமாக வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காலம் என்று சொன்னால் தவறில்லை. இந்த நேரத்தில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்களை பலரும் கவனிப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மெதுவாக உருவாக தொடங்குகிறது. மருந்து இல்லாமலேயே உடல் தன்னை தானே பாதுகாக்கும் இந்த நேரத்தின் முக்கியத்துவம் இன்றைய வேகமான வாழ்க்கை மறக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? ஏன் முன்னோர்கள் இதை விடக்கூடாது என்று சொன்னார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் மருத்துவ ரகசியங்கள் என்ன என்பதைத்தான் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அதிகாலை நேரத்தில் காற்றும் சூழலும் தூய்மையாக இருப்பதால் அந்த நேரத்தில் விழித்திருப்பது உடலுக்கு நல்ல சீரான தொடக்கத்தை தருகிறது. இந்த நேரத்தில் சூரியனில் இருந்து வரும் ஒளி கதிர்கள் மென்மையானவை என்பதால் அவை உடலில் படும் பொழுது நரம்புகள் சுறுசுறுப்படைகின்றன. இதனால் உடல் வலிமை அதிகரிப்பதோடு கண்களும் இயல்பான ஆரோக்கியத்தை பெறுகின்றன. நம் முன்னோர்கள் அதிகாலை நேரத்தை மிகவும் முக்கியமாக கருதியதற்கு காரணம் அந்த நேரத்தில் மனம் மிகவும் அமைதியாக இருப்பதுதான். அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம், தியானம் அல்லது அமைதியான சிந்தனை செய்வதால் மன அழுத்தம் குறைந்து நாள் முழுவதும் தெளிவு நிலைத்திருக்கிறது. இது ஒருவரின் முடிவு எடுக்கும் திறனையும் வேலை திறனையும் மேம்படுத்துகிறது. மேலும் சில நாட்களில், குறிப்பாக சனிக்கிழமை போன்ற நாள்களில் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது உடல் சுத்தத்தோடு மன அமைதியையும் தரும் பழக்கமாக நம் மரபில் உள்ளது. இத்தகைய பழக்கங்கள் உடலை மட்டுமல்ல, வாழ்க்கை ஒழுங்கையும் சீர்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அதிகாலை எழும் பழக்கம் தொடர்ச்சியாக இருந்தால் தூக்க சுழற்சி சீராகி இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கிறது. இதன் மூலம் சோர்வு, எரிச்சல், அலுப்பு போன்றவை இயல்பாகவே குறைகின்றன. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட தேவையான சக்தி இந்த ஒரே பழக்கத்தில் இருந்து கிடைக்கிறது என்பதே பலரின் அனுபவமாக உள்ளது. அதனால்தான் அதிகாலை எழுவது ஒரு சாதாரண செயல் அல்ல. அது உடல் நலம், மன அமைதி, வாழ்க்கை ஒழுங்கு என அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் ஒரு சிறிய ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் பழக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த பழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதன் நன்மைகள் மெதுவாகவும் உறுதியாகவும் உணரப்படும் என்பதே உண்மை.